ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் இந்த 12வது மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசையுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். அவை மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 31ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையை நாம் வாசிப்போம். எப்ராயிமின் புலம்பலை நான் உண்மையாகவே கேட்டேன். பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்தினீர். நீர் என்னை திரும்ப அழைத்துச் செல்லும், நானும் திரும்பி வருவேன். ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே. என்னை திருப்பும், நானும் திரும்பி வருவேன். இந்த 12வது மாதத்துல மறுபடியும் நாம் திரும்பி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நீர் திருப்பும் ஆண்டவரே என்று நாம் சொல்லுவோம். திருப்பாடல் 119 67 எடுத்து நாம் வாசிக்கும் போது, நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன், ஆனால் இப்போது வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் என்னை தண்டிப்பதற்கு முன்பாக நான் சில தவறுகள் செய்தேன். இப்போது உங்களோட வார்த்தையை நான் கடைபிடிப்பேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள்? கடந்த 11 மாதங்களாக போராட்டங்கள், பிரச்சனைகள். கடந்த வருடம் போலவே இந்த வருடமும் போராட்டம், பிரச்சனை, இழப்புகள், நோய்கள். ஏன் என்ற கேள்வியோடு இந்த 12வது மாதத்துக்குள் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இங்கே சொல்லுகிற வார்த்தை, நாம் செய்யக்கூடிய சில தவறுகள். தாவீது அரசர் இப்படியாய் சொல்லுகிறார், நான் சில தவறுகளை செய்தேன் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 4:1 வாசிக்கிறோம், கிறிஸ்து தம் ஊனுடலில், இல்லையா, கிறிஸ்து தம்முடைய ஊனுடலில் 1 பேதுரு 4:1 துன்புற்றது போல அவர் கொண்ட மனநிலையவே நீங்களும் கொண்டிருந்து உடலின் வேதனைகளில் மனநிலை, அந்த வேதனைகளை நாம் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற போது கூட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்க நாம் வாசிக்கிற ஒரு பகுதி என்ன என்று சொன்னால், இந்த 12வது மாதத்துல நாம் திரும்ப வேண்டும். யாரிடத்துல திரும்ப வேண்டும்? ஏன் திரும்ப வேண்டும்? எசாயா 55ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கும் போது, கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். துன்மார்க்கருடைய வழி, கொடியவர்கள் தம் வழிகளையும் தீயவர்கள் தம்முடைய எண்ணங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். நம் கடவுளிடத்திலே நாம் வருகிற போது, நாம் திரும்பி வருகிற போது, இந்த 12வது மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்களினால, என்னுடைய செயல்களினால நான் உம்மை மனவேதனைப்படுத்தி இருந்தால் என்னை மறுபடியும் மன்னித்து உம் அண்டையில் என்னை சேர்த்துக் கொள்ளும். உம் அண்டையில் என்னை சேர்த்துக் கொள்ளும். ஆண்டவர் இரக்கம் காட்டுவதற்கு மனதுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை திரும்பி வா என்று, அதுவும் இன்றைக்கே திரும்பி வா என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அவர் மன்னிக்கிறவர். நம்முடைய பாவங்களை, சிறு தவறுகளை, சிறு மீறுதல்களை, கீழ்ப்படியாமைகளை இன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பார். நீ ஏன் திரும்ப வேண்டும்? நீ ஏன் ஆண்டவரிடத்துல திரும்ப வேண்டும்? இயேசுவுக்கு முன்பாக நீ ஏன் கடந்து வர வேண்டும் என்று நாம் பார்க்கிற போது, இயேசுவை ஏற்ற பிள்ளைகள் மாம்சத்தில் கூட நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்,
நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கூட சில நேரங்களில் மாம்சத்தில் சில தவறுகளை செய்து விடுகிறோம். கீழ்ப்படியாமை, அவதூறான பேச்சுக்கள், தவறான வார்த்தைகள், நான் என்ற கர்வம், பெருமை, இவைகள் எல்லாம் சாத்தானினுடைய செயல்கள். ஆகவே இந்த நிலையில் நாம் ஆண்டவரிடத்திலே வந்து அப்பா என்று நாம் கூப்பிடுவதற்கு நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே இந்த சூழ்நிலையில் தான் இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்குள் வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரிடத்துல திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் உங்களால வர முடியல? நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த நேரம் தான் செல்போன்ல ரீல்ஸ் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்குது. ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த நேரம் தான் தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த நேரம் தான் உங்களுக்கு யாராவது வந்து உங்க கூட பேசுறாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்கள் வேதத்தை படிக்கிற போது நீங்கள் அறிந்து விடுவீர்கள் என்பதற்காக சாத்தான் பல ரூபங்களில் உங்களோடு இடைப்பட்டு உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என் மீது ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். எசையா 55 8வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை காட்டிலும் மேலானவை. 9வது இறைவார்த்தையில வாசிக்கும் போது மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லா பாருங்க, நான் இப்ப பேசி கொண்டிருக்கிறேன், ஒரு மைக் வைத்து நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா அந்த மைக் எதுக்காக உருவாக்கப்பட்டது? பேசுவதற்கு, இல்லையா? நான் போட்டுக்கிற ஆடை நான் அணிவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நான் போடுகிற கண்ணாடி விஷன் பார்ப்பதற்காக போடப்படுது. அப்படி என்றால் ஒவ்வொன்றையும் மனிதன் உருவாக்கும் போது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்படி என்றால் கடவுள் உங்களை படைத்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு. கடவுள் உங்களை படைத்தது எதற்காக அப்படின்னா ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் படைத்தார். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், உன்னை குறித்து ஒரு தேவ திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னுடைய அழைப்பு மிக 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 உண்மையானது. இந்த அழைப்பை நாம் புரிந்து கொண்டால், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், வேதம் சொல்லுகிறது அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உன்னை உண்டாக்கின கடவுள் கண் அயர்வது இல்லை. 11 மாதங்கள் கண் அயர்ந்து விட்டாரோ, மறந்து விட்டாரோ என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய துன்பத்தின் வழியிலும் அவர் உங்களோடு தான் இருந்தார். உங்கள் பலவீன நேரங்களிலும் அவர் உங்களோடு தான் இருக்கிறார். உங்க கூட தான் இருக்கிறார். உங்க அருகில தான் இருக்கிறார். ஏன்? உங்களுக்குள் தான் இருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பூமியை பார்க்கிலும் மோசையை ஆண்டவர் கூப்பிட்டு பேசும்போது மோசே இடத்துல சொல்றார், இல்லையா? மோசே வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் கடவுள் சொன்னார், இங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை நீ நடத்துவதற்கு உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய திட்டம் உயர்ந்தவை அப்படின்னு சொல்றார். எத்தனை மக்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போனாரா? 30 லட்சம் மக்களை அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்கி அவர்களை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் மோசே மூலமாக நடத்தினார். இங்கு சில மோசேக்களை நாம் பார்க்கிறோம். அநேக மோசேக்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால்
நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய திட்டம் உங்களுக்கு தெரியும், ஆண்டவருடைய அழைப்பு தெரியும், ஆண்டவருடைய வழிநடத்துதல் தெரியும். ஆனாலும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை நான் மேய்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஆடுகளை காட்டிலும் 30 லட்சம் ஆடுகள் உனக்கு அங்க காத்திருக்கிறது. 30 லட்சம் ஆத்துமாக்கள் உனக்கு காத்திருக்கு. தேவனுக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாவீதோட வாழ்க்கையிலையும் தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவனை ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை தான் அரசனாக மாற்றுவதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். So God told turn back. உன்னுடைய எண்ணங்களை, நீ நினைத்துக் கொண்டிருக்கிற எண்ணங்களை விட்டு விட்டு என்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக நீ வா. தெய்வத்தினுடைய கண்ணு, தெய்வத்தினுடைய பார்வை உங்கள் மீது பட்டிருக்கிறபடினால்தான் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உன்னை குறித்து தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு கூடாதபடி அவன் பல ரூபங்களிலே போராடி கொண்டிருக்கிறான். இந்த மனதை சோர்வடைய வைக்கிறான், ஆவியை சோர்வடைய வைக்கிறான். Facebookல இல்லையா, ஏதாவது ஒண்ணு பாக்குறதுக்கு வைக்கிறான், பல வேலைகளை கொடுக்கறான், ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி ஒண்ணு வச்சு கொள்றான். ஆனா பைபிளை படிக்க விட மாட்டேங்கிறான். எனக்கு அன்பான தேவனோட பிள்ளைங்களை, எப்படி நாம் திரும்ப வேண்டும், ஆண்டவரிடத்துல எப்படி திரும்ப வேண்டும், இதை நான் வேறு விதமாய் சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய திட்டம் என் வாழ்வில் என்ன என்பதை நான் எப்படி அறிய வேண்டும்? ரோமர் 12 2வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கிற போது, இங்கு உலகத்துல இருக்கக்கூடிய அசூசிகளிலிருந்து உலக போக்கின்படி ஒழுவாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளுடைய திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். அப்போ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னது? இந்த 12வது மாதத்துல இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்தார். இன்னைக்கு எத்தனையோ இயற்கை பேரழிவுகள், 100 150 பேரை காணும் அப்படிங்கிறாங்க. பல அழிவுகள், நீரினால் அழிவுகள், உலகத்துல எங்க பார்த்தாலும் நீரினால் அழிவுகள், தீயினால் அழிவுகள், எரிமலை வெடிக்குது இல்லையா, விமானங்கள் கீழே விழுந்து உடையுது, பல ரூபங்கள்ல உயிர் போய் கொண்டிருக்கு. ஆனாலும் 11 மாதங்கள் நம்மை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். இந்த 11 மாதங்கள் உன்னை நடத்தினதற்கு 12வது மாதத்துல ஆண்டவர் நீ திரும்பி பார் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. இம்மட்டுமாய் நடத்தின எபினேசர் இந்த 12வது மாதத்திலும் உன்னை நடத்தும்படி வந்திருக்கிறார். அவரை மறந்து இந்த உலக போக்கின்படி ஒழுவாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலக போக்கு அது உனக்கு பல ரூபங்கள்ல உனக்கு நெருக்கடியை கொண்டு வரலாம். ஆனாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு உங்களுக்கு எல்லாம் கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும். இப்ப எப்படி இதை தேடணும்? அப்போ நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்படணும். அப்போ உங்களை குறித்த திட்டம் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, எப்படி புதுப்பிக்கப்பட வேண்டும்? புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது முதல்ல எப்படி இருந்தது? அந்த உள்ளம் எப்படி இருந்தது? முதலாவது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்குகிற போது அந்த உள்ளம் புதிதா இருந்தது. ஆனால் எப்பொழுது ஏவாள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல், வார்த்தையை ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்காமல் போனாலோ, அப்பொழுது மனம் கெட்டு போனது. அதற்கு பின்பாக எல்லாருடைய மனமும் கெட்ட மனமாகவே இருக்கிறது. சரி, அப்ப இப்போ மனம் கெட்ட நிலையில்தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய மனதை எப்படி மாற்ற வேண்டும்? அப்படின்னா உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து, நீங்கள் உள்ளத்துல விசுவசித்து வாயினாலே அறிக்கையிடுகிற போது மீட்பை பெறுவீர்கள். இந்த மீட்பு மாற்றம் அடைவதாக கடவுளின் திருவுளம் எது என்பதை தேர்ந்து தெளிவீர்கள். அப்போ நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, நாம் நம்முடைய வழிகளை நாம் சோதித்தறிய வேண்டும்.
புலம்பல் 3 40-41 எடுத்து வாசிக்கும் போது, நம் வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம், விண்ணக இறைவரை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம். இந்த வருட கடைசியில ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய வழிகளை எல்லாம் சோதித்தறிவோம், ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறதா, நான் வெளிச்சத்தில் இருக்கிறேனா, என்னுடைய மனம் புதிதாக மாற்றப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என் மனம் கெட்டு போய் இருக்கிறதா? சங்கீதம் 51:10 வாசிக்கிறோம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பழைய இருதயம் வேண்டாம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது என்று எரேமியா 17:9 சொல்லுகிறது. இந்த இருதயத்திலிருந்து தான் சில காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் 36:26 இறைவார்த்தையில சொல்லுகிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய மனதை நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறேன். சங்கீதம் 34:18 வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவர் சமீபமா இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி ஆண்டவர் மீட்கிறார். அப்படின்னா அந்த மனம் எப்படி கெட்டு போனது? 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க. ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விட்டீர்களோ என அஞ்சுகிறேன். நம்மளுடைய எண்ணங்களை நம்ம என்ன செஞ்சோம்? அப்படியே விட்டுருக்கோம். எல்லாம் வந்துகிட்டே இருக்குது உள்ள, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியல. மனம் போன போக்குல போய்கொண்டே இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்ம அதை யோசிப்போம். நீர் என்னை தண்டிப்பதற்கு முன்பாக நான் சில தவறுகளை செய்தேன், இப்போதும் உம் வார்த்தைகளை கடைபிடிப்பேன். வார்த்தையை கொண்டுதான் இந்த ஏவா வார்த்தை மூலமா தன்னுடைய தந்திரத்தினாலே, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, உங்களுடைய மனம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெட்டு போகாதபடி இருக்க வேண்டும் என்று நான் பயந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையை கொண்டுதான், இந்த வார்த்தையில தான் தந்திரம். ஒரு பெண் தன்னுடைய ஆடைகளை ஆபாசமாக போடுகிறாள் என்று சொன்னால், அந்த ஆடை ஆபாசமாக இல்லை, அவளுக்குள் ஆபாச எண்ணங்கள் இருக்கிறதுனாலதான் அந்த ஆடையை போடுகிறாள். ஆகவே இந்த ஆபாசத்தின் ஆவி இருக்கிறதுனாலதான் அது அணிய வைக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எசேக்கியேல் 33:11 இறைவார்த்தையில வாசிக்கும் போது, அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் என் மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, நீ வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் புதிய வருடத்தை காணப்போகிறீர்கள். புதிய மாதம், கடைசி மாதத்துல 25, ஒரு கடைசி மாதம், 12வது மாதத்துல நாம் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் அவருடைய உடனிருப்பு உங்களோடு இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருப்பேன். எஸ், அவர் உங்களோடு தான் இருப்பார். இந்த மாதம் அவர் உங்களை திருப்பும்படி, தன் பக்கமா இழுத்து கொள்ளும்படி தன் அன்பின் கயிறுகளை போடுகிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கயிறுகளை எங்கள் பக்கமாய் போட்டு எங்களை மறுபடியும் காருண்யத்தினால் இழுத்து கொள்ளுகிறீர். அதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய கரம் நீட்டப்படுகிறது, பலவீனர்கள் மீது நீட்டப்படுகிறது. ஆண்டவரே, சுகவீனர்கள் மீது நீட்டப்படுகிறது. உம்முடைய அன்பின் கரம், காயப்பட்ட கரம், ஆண்டவரே, யாபேசின் மீது உம்முடைய கரம் நீட்டப்பட்டது போல, இது 12வது மாதத்துல
அன்பின் நீளம் அகலம் என்னதென்று அறிந்து கொள்ள உடைய கரத்தை நீட்டுகிறீர் ஆண்டவரே. உடைய கரம் நீட்டப்படுகிறது. எல்லைகள் விரிவாக்கம் அடைகிறது. எஸ் டாடி, எல்லைகளை விரிவாக்குவீராக. தேவைகளை சந்திப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையா உத்தமமா இருக்க கிருபை செய்வீரா. ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரங்களும் உயர்த்தப்படட்டும். சுகம் உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தேவ கரம் நீட்டப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.